இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லெசனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கிர்ச்சாஃபோட லாவை வச்சு வோல்டேஜ் லா வச்சு ரெண்டு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இது என்ன அப்படின்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிர்ச்சாஃபோட அப்ளிகேஷனில் வந்ததுதான். இதுவே ஒரு க்ளோஸ்டு லூப்பில் கிர்ச்சாஃபோட க்ளோஸ்டு லூப்பில் ஒரு பிரிட்ஜ் எப்படி பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் சர்க்யூட் தான். இதில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா PQRS அப்படிங்கிற 4 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். PQRS அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்து ஒரு 4 ரெசிஸ்டன்ஸுமே ஒன்னோட ஒன்று சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு கால்வனோமீட்டர் எடுத்திருக்கோம். ஏன்னா கால்வனோமீட்டர் தான் அந்த நல் டிஃப்ளெக்ஷன் 0 அப்படிங்கிறது காட்டும். ஸோ இந்த கால்வனோமீட்டர் ஏன்னா பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த கால்வனோமீட்டர் தான் பார்க்க முடியும். ஸோ ஒரு கால்வனோமீட்டர் எடுத்திருக்கேன். இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா Bக்கும் Dக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுக்கும் சென்டராக இருக்கிற மாதிரி நான் கால்வனோமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சர்க்யூட் கரெக்டாக இருந்தால் தான் பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அடுத்து என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு பேட்டரி எடுத்திருக்கேன். இந்த பேட்டரி எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த AC அப்படிங்கிற அந்த ரெண்டுக்கு நடுவில் நான் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஜங்ஷனுக்கும் பேர் கொடுத்துருக்கேன். ABCD அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜங்ஷனுக்கும் நான் பேர் கொடுத்துருக்கேன். இதுக்கு நடுவில் தான் PQRS அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் அதிலிருந்து ACக்கு நடுவில் ஒரு பேட்டரியை கொடுத்துருக்கேன். ஸோ சர்க்யூட் வந்து இவ்வளோ தான். இப்போ கரண்ட் எப்படி போகுது? ஏன்னா பேட்டரி ஒன்று தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேருந்து கரண்ட் போகணும். ஸோ இங்கேருந்து கரண்ட் போகுது. ஐங்கிற கரண்ட் போகுது. சரிங்களா? A ஜங்ஷனுக்கு போகவும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த A ஜங்ஷன்ல இருந்து 2 வழி இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஜங்ஷனை நான் பிரியும் போது என்னவா பிரியுறேன்? I மைனஸ் I1. ஏன்னா இந்த ஜங்ஷன் போகும்போது இங்கே ஏல இருந்து பிக்கு போகும்போது I1 அப்படின்ற கரண்ட் போகுது. ஸோ ஏலேருந்து அதாவது A வரைக்கும் ஐயா வந்த கரண்ட் ஏலேருந்து பிரியும் போது I1 போகுது. ஸோ ஐலேருந்து I1 போச்சுன்னா அந்த ஜங்ஷன்லேருந்து இன்னொரு வழி போகுது. அதுக்கு எவ்வளவு கரண்ட் போகும் அப்படின்னா I மைனஸ் I1. ஐலேருந்து I1 பிரிஞ்சு போனது போக மீதி இருக்கிற கரண்ட் தான் இந்த ஏலேருந்து D வழியாக உள்ள வருது. ஸோ I மைனஸ் I1 போடுறேன். சரி, இப்போ இந்த I1 கரண்ட் போகுது எங்கே போகுது? Bங்கிற ஜங்ஷனுக்கு போகுது. ஸோ B ஜங்ஷனுக்கு போன உடனே அங்கேயும் 2 பாதை இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கீழே ஓடி அதாவது கால்வனோமீட்டர் வழியாக வரும்போது என்ன கரண்ட் பிரியுது? IG அப்படிங்கிற கரண்ட் உள்ள பிரியுது. ஸோ Bங்கிற ஜங்ஷனில் I1 கரண்ட் போகுது. பட் அங்கேருந்து கொஞ்சம் கரண்ட் IGயா வந்து கால்வனோமீட்டர் சைட் போயிடுது. மீதி கரண்ட் எவ்வளவு இருக்கோ அதுதான் எங்கே போகும் அப்படின்றது இந்த BCங்கிற அடுத்த ஜங்ஷனுக்கு போகுது. ஸோ I1 மைனஸ் IG கரண்ட் தான் BC ஜங்ஷனுக்கு வருது. அப்போ C ஜங்ஷனுக்கு எவ்வளோ கரண்ட் வருது? I1 மைனஸ் IG அப்படிங்கிற கரண்ட் வருது. ஸோ இது மேலே வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ கீழே வாங்க. இந்த Bலேருந்து Dக்கு என்ன வருது? உள்ள IG கரண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ Dங்கிற ஜங்ஷனில் IG கரண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி என்ன வருது? I மைனஸ் I1 அப்படிங்கிற கரண்ட்டும் அங்கே வந்து சேருது. ஸோ மொத்தம் எவ்வளோ இருக்குது? I மைனஸ் I1 ப்ளஸ் IGங்கிற கரண்ட் Dங்கிற ஜங்ஷனில் இருக்குது. ஸோ Dங்கிற ஜங்ஷனுக்கு வருது. இப்போ Dலேருந்து Cக்கு எவ்வளோ போகுது? I மைனஸ் I1 ப்ளஸ் IG கரண்ட் அப்படியே Cங்கிற ஜங்ஷனுக்கு போகுது. இப்போ C ஜங்ஷனில் 2 விதமான கரண்ட் வருது. Bலேருந்து வர கரண்ட் I1 மைனஸ் IG. அதே மாதிரி Dலேருந்து வர கரண்ட் I மைனஸ் I1 ப்ளஸ் IG. இப்போ ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்ன வருது? இங்கே மைனஸ் IG இருக்குது, இங்கே ப்ளஸ் IG இருக்குது. ஸோ கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் I1 இருக்குது, இங்கே மைனஸ் I1 இருக்குது, கேன்சல் ஆயிடும். ஸோ மீதி என்ன இருக்குது? Cங்கிற ஜங்ஷனில் ஐங்கிற கரண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு பேட்டரியிலேருந்து நான் எவ்வளவு கரண்ட் கொடுத்தனோ அது பிரிட்ஜில் பேலன்ஸ் ஆகி மீதி நான் கொடுத்த கரண்ட் I அப்படியே வெளியே வருது. ஸோ இதுதான் பேலன்ஸ்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபிகர் பார்த்தாச்சு. இந்த ஒவ்வொரு க்ளோஸ் லூப்பாக எடுத்து இதில் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகுது, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு சம் மூலமாக ஒரு ப்ராப்ளம் மூலமாக பார்க்க போகிறோம். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ் லூப். ஏன் அப்படின்னா இது கிர்ச்சாஃபோட அப்ளிகேஷன். ஸோ அவரோட வோல்டேஜ் லூப்பை தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த லூப் அதாவது வோல்டேஜ் லான்னு சொல்லுவாங்க, இல்லை லூப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாவை எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ் லூப் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளோஸ் லூப் ABDA இந்த க்ளோஸ் லூப் பார்க்க போகிறோம். ஸோ இது வழியாக என்னெல்லாம் கரண்ட் போகுது? ஏலேருந்து பிக்கு எவ்வளோ கரண்ட் போகுது? I1 கரண்ட், Pங்கிற ரெசிஸ்டன்ஸ். ஸோ I1P போட்டிருக்கோம். அதே மாதிரி Bலேருந்து Dக்கு என்ன கரண்ட் வருது அப்படின்னா IG கால்வனோமீட்டர் இருக்குது. ஸோ IGG போட்டிருக்கோம். அடுத்து Dங்கிற ஜங்ஷன் வந்து Aக்கு போகணும்.
ஆனால் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஏலேருந்து பிக்கு தான் கரண்டோட டைரக்ஷன் இருக்குது. இப்போ நான் போகிற பாதை வந்து என்ன அப்படின்னா டி டு ஏ. ஸோ அப்போ கரண்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக நான் போக போகிறேன், அதனால நான் மைனஸ் எடுத்திருக்கேன். ஸோ அங்கே கரண்ட் என்ன இருக்குது, I மைனஸ் I1 இருக்குது, அங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து R. ஸோ I மைனஸ் I1 ஈக்குவல் R. இதை சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், எனக்கு I1P இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து I1 எதுக்கெல்லாம் காமனாக இருக்கோ நான் வெளியே எடுத்திருக்கேன். ஸோ P ப்ளஸ் R வெளியே எடுத்திருக்கேன், I1 அப்படிங்கிறது. தென் ப்ளஸ் IGG இந்த மைனஸ் IR ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன். ஸோ ப்ளஸ் IR அப்படிங்கிறது. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? அடுத்து வந்து செகண்ட் லூப் பார்க்க போகிறேன். இது ஃபர்ஸ்ட் லூப் பார்த்தாச்சு, இது செகண்ட் க்ளோஸ் லூப் பார்க்க போகிறேன். அப்போ இங்கே என்ன எடுக்கிறேன் அப்படின்னா செகண்ட் க்ளோஸ் லூப் BCDB இருக்குது, BCDB. ஸோ நான் டைரக்ஷன் இந்த மாதிரி வந்து டியிலிருந்து பிக்கு போக போகிறேன் செகண்ட் லூப். அப்போ என்ன இருக்குதுன்னு பாருங்க, பியிலிருந்து சிக்கு வரும்போது என்ன கரண்ட் இருக்குது, I1 மைனஸ் IG, இதனோட ரெசிஸ்டன்ஸ் Q அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. நான் அடுத்து சியிலிருந்து டிக்கு வர்றேன். உனதே சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா கரண்டோட டைரக்ஷன் டி டு சி தான் இருக்குது. நான் சியிலிருந்து டிக்கு வரேன். ஸோ மைனஸ் சிம்பிள் போடணும், மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். அப்போ என்ன வரும், I மைனஸ் I1 ப்ளஸ் IG, இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் S அப்படிங்கிறது. அடுத்து டியிலிருந்து பிக்கு போக போகிறேன். ஸோ இதுவுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் போகிறேன். ஸோ மைனஸ் ஆர், இங்கே இருக்கிற கரண்ட் IG, இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் G அப்படிங்கிறதுனால IGG ஈக்குவல் டு 0ன்னு போட போகிறேன். ஸோ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணி சிம்ப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நான் எடுக்கும்போது எது Q ப்ளஸ் S எதுக்கெல்லாம் காமனாக இருக்குது, I1 கரண்ட்டுக்கு இதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு வெளியே எடுக்கிறேன். ஸோ Q ப்ளஸ் S I1 மைனஸ் Q ப்ளஸ் S ப்ளஸ் G IG ஈக்குவல் IS. இது செகண்ட் ஈக்குவேஷனாக கிடைக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம், செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். எனக்கு I1 I2 கரண்ட் வேணும், இல்லை ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வேணும்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்ணணும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே Q ப்ளஸ் S இருக்குது, இங்கே P ப்ளஸ் R இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் Q ப்ளஸ் S ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன், செகண்ட் ஈக்குவேஷனில் P ப்ளஸ் R ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்லையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை Q ப்ளஸ் S ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், செகண்ட் ஈக்குவேஷனை P ப்ளஸ் R ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி என்ன பண்ண போகிறேன், சப்ராக்ட் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் எனக்கு. இதில் என்ன பண்ண போகிறேன், Q ப்ளஸ் S ஒவ்வொரு டேர்ம்லையும் நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். அதே மாதிரி இங்கே P ப்ளஸ் R ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணால் எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை நான் என்னென்ன எடுத்திருக்கேன், 3 4ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ 3ஐயும் 4ஐயும் சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா இதெல்லாம் கேன்சல் ஆனது போக மீதி என்ன இருக்குது அப்படின்னா Q ப்ளஸ் S G P ப்ளஸ் R, Q ப்ளஸ் S ப்ளஸ் G IG ஈக்குவல் Q ப்ளஸ் S R மைனஸ் S P ப்ளஸ் R I1. இந்த ரெண்டுக்கும் I1ங்கிற கரண்ட் காமனாக இருக்குது, இதுக்கு IGங்கிற கரண்ட் காமனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய லாஸ்ட் டேர்ம் இதுதான். ஸோ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஐஜியோட வேல்யூ உள்ளே போகிறேன், அந்த ஐஜியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஐஜியை ஒரு சைடு வச்சுக்கிறேன், மீதி எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு கொண்டு வரேன். கொண்டு வந்தோம்னா என்ன வரும், இதை நான் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா கேன்சல் ஆகி QR மைனஸ் PSI அப்படிங்கிறது மட்டும் வெளியே இருக்கும். ஸோ இந்த சைடு கட்டமாக நான் கீழே கொண்டு வரேன், கீழே அதே மாதிரி போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நான் சொன்னேன் பிரிட்ஜ் பேலன்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு கால்வாமீட்டரில் 0ன்னு காமிக்கும். ஸோ அங்கே கரண்ட் வந்து 0, அதனால் நான் IG ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறேன். ஸோ இந்த வேல்யூவை நான் 0ன்னு எடுத்தால் கீழே இருக்கிற வேல்யூ, அதாவது டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ அந்த சைடு போகும்போது எனக்கு 0 ஆயிரும். மீதி என்ன இருக்கும், QR மைனஸ் PSI ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஸோ QR மைனஸ் PS ஈக்குவல் டு 0, QR ஈக்குவல் அந்த PS அந்த சைடு கொண்டு போகிறேன், QR ஈக்குவல் PSன்னு வரும். இப்போ என்ன பண்ணலாம், ஒரே சைடு கொண்டு வந்து அப்படின்னா P பை Q ஈக்குவல் R பை S. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸு P பை Q போட்டோம் அப்படின்னா, அப்போ இதை நான் ஒரு 2 ஓம் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே நான் ஒரு 3 ஓம் கொடுக்குறேன். ஸோ இதில் டிவைட் பண்ணால் என்ன வருமோ அதுதான் R பை Sக்கும் வரும். சரிங்களா? இதுதான் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகிற கண்டிஷன். இதுதான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட சர்க்யூட். இது எதோட அப்ளிகேஷன் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ். இதை வச்சு தான் நம்ம உள்ள கரண்ட் எவ்வளோ போகுது, தென் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். தேங்க்யூ.